உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. B12 டிஃபிஷியன்சி முதல்ல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் என்னலாம் இருக்கு? அடிக்கடி மயக்கம் வரும். B12 அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 50-60க்கு மேலே தான் வந்து அந்த பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கே இருக்குது. பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மயக்கம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம செர்விக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சில பேர் செர்விக்கலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா B12 முருங்கைக்கீரை, சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை, தண்டு, பூ, வேர், பிஞ்சு, இது அத்தனையுமே வந்து அவ்வளோ சூப்பர். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஆப்பிள், ஒரு நாள் வந்து கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பு உள்வாங்கிக்கும். அந்த சத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சத்தமாக கொடுக்கும். ஸ்கின்லையும் காட்டும். பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்குரு வந்து உடம்பு ஃபுல்லாக வரும் முடியாது, அந்த மாதிரி இருக்காது. எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வேர்க்குரு மாதிரி இருக்கும். அதே 2 இடத்துல. ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு B12 டிஃபிஷியன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 10ல் 9 பேருக்கு B12 டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல B12 டிஃபிஷியன்சி நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளோட உடம்புல இருக்கும், அண்ட் நம்மளுக்கு B12 டிஃபிஷியன்சி இருந்தால் மாத்திரைகள் எடுத்துக்காம எப்படி நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக இதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் மாயன் செந்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட B12 டிஃபிஷியன்சியை எப்படி நம்ம வந்து கியூர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ B12 டிஃபிஷியன்சி முதல்ல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் என்னலாம் இருக்கு? அடிக்கடி மயக்கம் வரும். 10 நிமிஷத்து வரைக்கும் நல்லா தெளிவாக இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு சுத்திருச்சு, அடிக்கடி இந்த மயக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா B12 டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இந்த குறைபாடு எப்போ வந்து ஷார்ட் ஆகுது இதுதான் அப்படிங்கிறது நம்ம வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்கின்லையும் காட்டும். பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்குரு வந்து உடம்பு ஃபுல்லாக வரும் முடியாது, அந்த மாதிரி இருக்காது. எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வேர்க்குரு மாதிரி இருக்கும். அதே 2 இடத்துல பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். அதுமாதிரி நகை கண்கள் கிட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் மடிப்பு இருக்கும், அந்த ஜாயின்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா B12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது 50-60க்கு மேலே தான் வந்து அந்த பிரச்சனை வரும். ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடும் போதோ இல்லை ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போதோ பார்த்தீங்கன்னாக்கா பையன் திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்னன்னு தெரியல, உட்காந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கொட்டாயாக விட்டுட்டு இருக்கான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சடன் எனர்ஜி லாஸ் ஆகும். இதுதான் வந்து அதோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மயக்கம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம செர்விக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். சில பேர் செர்விக்கலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா B12 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலகட்டம் மாறி போய் அந்த B12க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே தான், பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகும். நம்ம ரூட் காசஸை பார்த்து அதை டயக்னைஸ் பண்ணாமல் அதுக்கான போஷாக் கொடுக்காம இமீடியட்டாக பூஸ்ட் பண்ணால் அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் போய் எப்படி நம்ம இமீடியட்டாக பிளட்டு ஏற்றணும்னாக்கா அது கொஞ்ச நாள் தான். அது வந்து செல்ஸ் டெட் செல்ஸாக மாறிடும். திருப்பி நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிளட் ஏற்றினோம்னா அவ்வளோதான், ஏற்றிட்டோம் 2 பாட்டில் பிளட் ஏற்றிட்டோம்ப்பா, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது கொஞ்ச நாள் தான், அதிகபட்சமாக ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய இது ஃப்ளோ போய் அது வந்து டெட் செல்ஸாக மாறிடும். அடுத்தது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ளே போஷாக், அதுக்குள்ளே எக்ஸசைஸ் இருக்குன்னா உடல் இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பவுண்ட் கம்மியாக இருக்குது, பிளட் வந்து ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் குறைபாடு, சத்து குறைபாடு, B12 ப்ராப்ளம் இருக்குது. அப்போ பார்த்தா நம்ம காய்கறிகள், ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் சிம்டம்ஸ். நம்ம வந்து கடைசியாக விட்டுட்டு இருந்தோம்னாக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி கொட்டுறதுலேருந்து ஸ்கின்னு ட்ரை ஆகிடும். டோட்டலாக உடம்புல இருக்கக்கூடிய நீர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எத்தனையுமே போயிடும். ஏன்னா நமக்கு அந்த அதுக்கான தண்ணியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும், பிளட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்பு. அந்த எண்ணெய் தேவை ஒரு ஸ்டேஜில் அதுவும் இருக்காதா, அப்போ தான் நம்ம மயக்கம் வரும். ஆரம்பத்தை உடனே காட்டாது. நமக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்மக்கிட்டேருந்தே அந்த சத்தை எடுக்க ஆரம்பிக்கும், பிளட்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும் உடம்புக்கு தேவைன்ட்டு. அப்போ அங்கே குறைபாடு இருக்குது, நமக்கு கிடைக்கல, நம்ம சாப்பாடில் போஷாக்கு இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதுதான் அதோடைய அறிகுறிகள். ஸோ B12 அப்படின்றது இன்னைக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வரைக்கும் போட்டுக்கிறாங்கன்றது சொல்றீங்க. இந்த இன்ஜெக்ஷன் மாத்திரைகள் இல்லாமல் உணவு வகை மூலமாகவே நம்ம B12 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்து? அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக, அதில் வந்து பேரிச்சம்பழம் எப்படி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த B12 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த ஸ்கின்னில் காட்டணும் சொன்னோம்ல, அந்த விட்டிலிக்கோலம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான். இதை தான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஓலைச்சுவடில் இருக்குது. அதாவது 10 பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் எடுத்தாகணும்.
10 எப்படி சார் சாப்பிட்றது? அதுக்கு பயந்துட்டு போய் சாப்பிட மாட்டாங்க. அதை பிரிக்கணும். காலையில் 2 அது பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட். காலையில் 2 கருப்பு டேட்ஸ் ஓகேங்களா. அதுவும் கொட்டை உள்ளது இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா இன்றைக்கெல்லாம் சீட்லெஸ்ஸாக கொடுக்குறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்னு தெரியாது. ஸோ அதனால் காலையில் 2, மதியம் 2, ஈவினிங் 2, நைட் 2. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போயிடும். என்ன ஒரு டப்பாவில் போட்டு கேரி பண்ணிக்கணும். இப்படி ஒரு 48 டேஸ் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மாந்திரத்துக்கும் அவங்களுக்கு B12 குறையவே குறையாது. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்காய். இந்த முருங்காய்னா இப்போ இன்றைக்கி முருங்கான்னு சொன்னால் தான் தெரியுது. முருங்கைக்கீரை தான் அது. முருங்கைக்கீரை சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை, தண்டு, பூ, வேர், அந்த பிஞ்சு, இது அத்தனையுமே வந்து அவ்வளோ சூப்பர். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கணும், பால், அதாவது முருங்கை பிஞ்சு, முருங்கைப்பூ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் வந்து மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. ஆனால் வாங்குறதுக்கு ஆளில்லை. ஆனால் இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் முன்னாடி கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி இந்தியன் ஷாப்பில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது கூடயே இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நான் பார்க்கும்போது அப்பா இதெல்லாம் ஆஃப்டர் கொரோனா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா புரிய ஆரம்பிச்சிச்சு இந்தியன் மெடிசன் என்ன, அது எந்த அளவுக்கு ரூட் காசஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணுச்சு. இப்போ முருங்கை இலை, முருங்கை சூப்பு, இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க. காலையில் இல்லைன்னா ஈவினிங் முருங்கை சூப்பு இலை போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ கிடைக்குது. ஸோ வந்து இது எல்லாமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள், 10 கணக்கில். அதனால் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்டில் வந்து 5-6 மரம் இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, காஸ்ட்லி சொல்லிட்டு நமக்கு வச்சுக்காம அதை பார்சல் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, நல்லா இருக்குது, வருமானம் நமக்கு எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை பிசின், முருங்கை விதை பவுடர் ப்ளஸ் பூ, அதோட பிஞ்சு, இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது சூப்பாக எடுத்துக்கலாம், குழம்புல போட்டு எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். எது எடுத்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்து அவ்வளோத்துக்கும் டைம் இல்லை, ஆனால் பவுடராகவே கிடைக்கிது. அந்த போட்டு ஒரு டம்ளரில் கொதிக்க வச்சு வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தாலே போதுமான விஷயம். ஸோ அது பெஸ்ட்டு. இது 2வது ஒன்று. 3வது ரொம்ப முக்கியம் ப்ரோக்கோலி. இந்த ப்ரோக்கோலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடையில் இருக்குது. எல்லோரும் போய் வாங்குவாங்க. இந்த முட்டைக்கோஸ் அங்கே தனியாக வச்சுருவாங்க, பீட்ரூட்டை தனியாக வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சியாக இருக்கிறதா பார்த்து எடுப்பாங்க. அதில் வந்து ப்ரோக்கோலி எல்லோரும் என்ன பண்ணீங்கன்னா குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது மாதிரினா அது முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இது என்னது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி விட்டு போகிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே இது பெஸ்ட்டு B12க்குன்னு விஷயம். இன்றைக்கி கேன்சர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B12 குறைய தான். ஏதோ ஒரு செல்ஸ், அதாவது எல்லா செல்ஸுமே உள்ளே இருக்குது. தைராய்டு செல்ஸ் உள்ளே இருக்குது, கேன்சர் செல்ஸ் உள்ளே இருக்குது, சுகர் செல்ஸ் உள்ளே இருக்குது. அது வந்து குறையும் பொழுதோ ஹைப்போ அண்ட் ஹைப்பர் வரும்போது அந்த பிரச்சனையே வருது. இந்த ப்ராக்கோலியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேன்சர் செல்ஸ் அழிக்கப்படும். இது உண்மை அண்ட் டெஸ்டட். ஸோ அதை எப்படி எடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்க இல்லையா, அங்கே தான் இருக்குது. இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ப்ராக்கோலி சின்ன நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டுருங்க. ஸோ உள்ளே போடும்போது 2 விஷயம் நடக்குது. ப்ராக்கோலியில் உள்ள இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடும், 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஊற முழுதுருக்கக்கூடிய தன்மையே வேறு. B12 அப்படி எடுத்து கொடுக்கும். இது வந்து ஒரு 3 டேஸ் இப்போ வந்து சுத்தமாக கம்மியாக இருக்குது. B12 வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுற ஸ்டேஜ் இருக்குது. சும்மா ஒரு பவுல் காலையில் ஒரு சின்னதாக கட் பண்ணி ஆப்பிள் சிடரில் காலையில் ஒரு 7 o'clock ஊற வைக்கிறாங்கன்னா ஒரு 1 hour ஊறினா போதும். அதை எடுத்து 2-3 பீஸ் நார்மலாகவே எடுக்கலாம். ஏன்னா நல்லா புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா ஆப்பிள் சிடரில் இருக்கு இல்லையா. ஸோ எடுத்து பார்க்கும்போது நறுக்கும்போது சாப்பிட வேண்டியதான். வித்தின் 2 days டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டதை விட இன்ஜெக்ஷனில் ஒரு இம்ப்ரூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி. ஸோ ப்ராக்கோலி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ காலையில் ஒரு தடவை எடுத்தால் போதும். எம்டி ஸ்டமக் எடுத்தால் நல்ல ரிசல்ட். 100% இந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் இது சூப்பராக இருக்குது. இந்த சுகர், கேன்சர், இந்த சர்ன்னு முடியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரும் வியாதிக்குள்ள ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இது ஃபில்லப் பண்ணும். பேன்க்ரியாஸை டெவலப் பண்ணி வைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா B12 டெஃபிஷியன்சி அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக மொத்தத்தில் உடம்புல வந்து சத்தை கொடுக்கக்கூடிய பெரிய சத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்கோலி. ஸோ ப்ராக்கோலின்னா சில பேருக்கு யாருக்குமே தெரியறதில்ல. இருந்தாலும் பார்த்தா அது அழகாக இருக்குது, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ப்ராக்கோலியே நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இப்பயே கொடுக்க ஆரம்பித்தோம்னா பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ப்ராக்கோலி தி பெஸ்ட்டு. B12க்கு அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி வித்தின் 1 weekலாம் நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ ப்ராக்கோலி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த சமீபத்தில் இந்த ABC மால்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே காமனாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ இந்த ABC மால்ட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுது? ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் தான். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த B12 டெஃபிஷியன்ஸுக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணோம். இதில் வந்து மிக்சிங்கில் போடுறாங்க. இப்போ அதுதான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. நான் என்னோடய எனர்ஜி வேறு, என்னோடய 60 watts பல்புக்கு என்ன 60 watts கூட போனால் 70 watts. உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு எனர்ஜி இருக்கும், இப்போ அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் எனர்ஜி இருக்கும். இந்த 3 காம்பினேஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதான் உங்கள் பிரச்சனை. ஸோ அப்போ வந்து இது தனித்தனியாக எடுத்துக்கணும். இப்போ ஆப்பிள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை ஆப்பிள் எடுத்துக்கிறீங்களா, அது ஆப்பிள் ஜூஸாகவே எடுத்துக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் பவுடர்ஸ் வந்துருக்கு, எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் டேரெக்டாக லைவாக எடுத்தால் சூப்பர். ஆப்பிள் ஜூஸ் ஒரு நாள்,
அடுத்த நாள் வந்து பீட்ரூட் ஜூஸ், அடுத்தது கேரட் ஜூஸ் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி கொண்டு போனீங்கன்னாக்கா வித்தின் 48 டேஸில் ஸ்கின் செம்ம க்ளோ இருக்கும், நேச்சுரல். இப்போ ஜூஸை எடுத்துக்கும் பொழுது அந்த கடகடான்னு இந்த டேஸ்ட்டு குடிச்சிருவாங்களா அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. சலைவாவோட மிக்சிங்கில் கொடுத்தாங்கன்னா சூப்பர். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் எடுக்கக்கூடாது. ஆனால் பழத்தை இந்த சலைவாவோட, ஏன்னா 2வது இன்சுலின் அது நம்மளுடைய சலைவாங்கிறது வந்து இந்த செகண்ட். இந்த பேன்க்ரியாஸ் எப்போ கட் ஆகுதோ இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை நொறுங்க தின்னா 100 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னாலும் சலைவாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நீங்கள் பாட்டுக்கு ஜூஸாக எடுத்திங்கனாக்கா சுகர் டக்குன்னு ஷூட் ஆகும். ஆனால் இதே சலைவாவில் 2மே செக் பண்ணலாம். ஒரு மாம்பழம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 120 இருக்குது, இல்லைன்னா 200 இருக்குது சுகர் டெஸ்ட் அப்படின்னா, மாம்பழம் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 200 போகும். ஆனால் ஒரு யூரின் மோஷனில் போயிடும், அது நிற்காது. இதே ஃபைபர் கண்டென்ட்டில் சாப்பிட்றதுல ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் மாத்திரை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதே நீங்கள் வந்து ஜூஸாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட்டாக ஷூட் ஆகும். ஆனால் இதே கடிச்சு சாப்பிட்டா சலைவாட போகும்போது ஏறாது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் இதை வந்து 3 காம்பினேஷனில் எடுத்து ஒரு பவுடராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மால்ட் மாதிரி கொடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த எஃபெக்ட் மட்டும் கிடைக்காது. அந்த டப்புன்னு சொல்ல வரல, எடுக்கலாம். நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்களோ அதுக்கான குணாதிசயங்கள் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணும்போது அதோட காம்பினேஷனே வேறு. அதனால தான் மெடிசனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொய்யா இலை, மா இலை கஷாயம், வெறும் வேப்ப இலை கஷாயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எடுத்துட வேண்டியதானே, அப்படி எடுக்க வேண்டியது, அப்படி எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஆப்பிள், ஒரு நாள் வந்து கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட்டு, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பு உள்வாங்கிக்கும். அந்த சத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சத்தமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்தால் சூப்பரான விஷயம். ஸோ ரொம்ப அழகாக இன்றைக்கி B12 டெஃபிஷியன்சி எப்படி உணவு வகை மூலமாகவே அதை க்யூர் பண்ணலான்றதை சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த B12 டெஃபிஷியன்சி இருக்குது. அண்ட் அதுக்கு மாத்திரை வரைக்கும் போகாமல் எப்படி நம்மளோட உணவு பழக்கங்களை மாற்றிக்கிட்டு இந்த டெஃபிஷியன்சி க்யூர் பண்ணலான்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.